everyone, welcome to Vinny's Hair Care. இன்னைக்கு வந்து split ends and hair breakage பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். Split ends பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹேர் ப்ராப்ளம். இதை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னா அது எண்டிலேருந்து கண்டினியூ ஆகி நம்மளோட ஸ்கேல்ப் வரைக்கும் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா நம்ம ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறது தவிர வேறு சொல்யூஷன் நமக்கு கிடையாது. ஸோ இதை ஸ்டார்டிங்லே ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு வந்து எண்டில் மட்டும் இருக்கும், சிலருக்கு வந்து ஹேரோட மிடில் இருக்கும். இந்த மாதிரி ஹேரோட மிடில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேர் பிரேக்கேஜ் வந்து அப்போ தான் அதிகமாக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து நமக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ரீசன்ஸால் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருதும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரில் ப்ரோட்டீனும் மாய்ஸ்சரும் பேலன்ஸ்டாக இல்லைனா தான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ நம்ம ஹேருக்கு ப்ரோட்டீன் தேவையா இல்லை மாய்ஸ்சர் தேவையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்க ஹேர் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸை நம்ம ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஜென்ரலாக நம்மளுக்கு டெய்லி ஹேர் ஃபால் ஆகும். அதுலேருந்து ஒரே ஒரு முடி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் கையை வந்து தண்ணியில் நனைச்சிடுங்க. இந்த மாதிரி நனைச்சிட்டு அதை வந்து அந்த முடியில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஹேர் வந்து கொஞ்சம் ஈரமாகணும். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு அதை ஜென்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது. ஜென்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. நீங்கள் விட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அதோட லென்த்துக்கே திரும்ப போயிடுச்சுன்னா உங்களோட ஹேரில் ப்ரோட்டீனும் மாய்ஸ்சரும் பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம், ஹெல்த்தியாக உங்கள் ஹேர் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க, அது ஆனால் திரும்ப அதோட லென்த்துக்கு போகல, இல்லை ஸ்ட்ரெச் ஆகிட்டு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க். இப்போ உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரெச்சே ஆகலை, ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மாய்ஸ்சரைசிங் ஹேர் மாஸ்க். இந்த மெத்தடை நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ண போனாலும் அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேர் மாஸ்க் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். அதே மாதிரி மாய்ஸ்சரைசிங் ஹேர் மாஸ்க் வந்து நம்ம டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அதே தான் மாய்ஸ்சரைசிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து என்னென்ன ரீசனால் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம முடியை சிக் எடுக்கணும். நம்ம ஒழுங்காக கரெக்டான மெத்தடில் சிக் எடுக்கலைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிக் எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு சீப் வச்சுக்கோங்க. அந்த சீப்போட பல் வந்து நம்ம நார்மலாக தலைவாரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தூர தள்ளி இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சீப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த சீப்போட பல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம முடிக்கு ஏற்ற மாதிரி அது பெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க சீப்பை வந்து சூஸ் பண்ணி சிக் எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்னராக இருந்தாலும் சரி, ட்ரையராக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஸ்டைலிங் டூல்ஸாக இருந்தாலும் அதிக அளவில் யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும், இல்லை வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர் ஹேர் கட் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் சிலர் வந்து ஹேர் லாங்காக வளரணும் அப்படின்றதுக்காக முடி கட் பண்ணிப்பாங்க. அப்புறம் ரொம்ப நாள் முடி வளரவே வளராது அவங்களுக்கு. சிலர் ஷார்ட் ஹேர் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக கட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஹேர் லாங்காக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரிம் பண்ணி விட்டால் போதும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ட்ரிம் பண்ணி விட்டாலே ஹேர் லாங்காக வளரும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனஸ். ஹேர் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும், ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும், நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஹேரை வந்து எப்பவுமே கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஃபுட். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியான டயட் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஹேர் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதும் இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் வாஷ்க்கு நீங்கள் வந்து ஷாம்பூ, கண்டிஷ்னர்லாம் கடையில் இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ்க்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஷாம்பூவோ இல்லை வந்து ஹோம்மேட் கண்டிஷ்னரோ ஹோம்மேட் சீரமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் ஷாம்பூவும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதிக அளவில் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ். வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் ஹேர் வாஷ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. டெய்லி ஹேர் வாஷ் வந்து நம்ம பண்ணக்கூடாது. சிலர் வந்து ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, இல்லை ஸ்வெட்டிங் வந்து அதிகமாகுது அப்படின்றதுக்காக டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹேர் வாஷை கம்மி பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வீட்டிலே ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் இந்த ரெஃப்ரெஷிங் ஸ்ப்ரே வந்து எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தனித்தனியாக ஒருத்தவங்க ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட்ஸாக இருக்கட்டும், கிளிப்ஸாக இருக்கட்டும், அதை வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரிலாம் நீங்கள் ஹேர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து பிரேக் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஹேரை ரொம்ப டைட்டாக வந்து நம்ம எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லூஸாகவே எப்பயுமே ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸோட டைப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது 80% ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கிற ஸ்ப்ளிட்டன்ஸ் தான். முடியோட அடியில் மட்டும் வெடிச்சிருக்கும். இந்த மாதிரி ரெண்டாக வெடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஒரு சீரியஸான அடுத்த கட்டத்துக்கு போகல அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை வெறும் ஜஸ்ட் ட்ரிம் பண்ணி விட்டுட்டா போதும். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, 3ஆக வெடிச்சிருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி வெடிச்சிருக்குதுன்னா உங்களோட ஹேர் வந்து டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஹேரை ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரோட்டீன் மாஸ்க், மாய்ஸ்சரைசிங் மாஸ்க் வந்து உங்கள் ஹேருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்த மாதிரி முடி வெடிச்சிருக்கும். ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது மேலே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூ ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹேர் ட்ரிம் பண்ண முடியாது. அது எந்த அளவுக்கு போயிருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ஹேர் கட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரை வந்து கேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டைப் பார்த்திங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு இது ஸ்ப்ளிட்டன்ஸ்னே தெரியாது. ஏன்னா ஹேர் வந்து மேலேருந்து திக்காக இருக்கும், கீழே மட்டும் ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கேல்ப் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த தின்னாக இருக்கிற வரைக்கும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஹேர் மாஸ்க், ஹேர் ஆயில், இந்த மாதிரி நிறைய ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த டைப் பார்த்திங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். முடி வந்து சிக்கு எடுக்கிறப்ப முடிச்சு மாதிரி விழுந்துடும் முடியில் வந்து. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கவனித்து பொறுமையாக வந்து நம்ம சிக்கு எடுக்கணும். அதை வந்து நம்ம கவனிக்காமல் ரொம்ப இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு தனித்தனி முடியிலையும் இந்த முடிச்சு வந்து விழ ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா ஹேர் பிரேக்கேஜும் அதிகமாக இருக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும் கேர்லி ஹேர் இருக்கவங்க. முக்கியமாக ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹேரை ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சமாவது சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அதை ட்ரிம் பண்ணாமலே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு சேஞ்சஸும் நமக்கு இருக்காது, ஸ்ப்ளிட்டன்ஸும் கண்டினியூ ஆகிட்டு தான் போகும். இப்போ இந்த ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வெந்தயம். வெந்தயமில் வந்து அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப நல்லது, ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சைப்பயிறு யூஸ் பண்ண போகிறோம். முழு பச்சைப்பயிறு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து அதிக அளவில் இந்த பச்சைப்பயிரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு பச்சைப்பயிறு ரொம்பவே நல்லது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆலுவேரா. இது எல்லாருக்குமே தெரியும். ஹேருக்கு வந்து ஆலுவேராவை விட ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் எதுவுமே இருக்க முடியாது. இதில் வந்து முடிக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஸோ நம்ம ஆலுவேரா இதில் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொய்யா இலை. கொய்யா இலையில் வந்து விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து மாய்ஸ்சர் பண்ணும், நல்லா முடிக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ கொய்யா இலை இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிரும் நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஏன் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு யூஸ் பண்ணுறோன்னா, ஊறி இருக்கப்போ அதனுடைய சத்து வந்து அதிக அளவில் இருக்கும், நமக்கு அரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொய்யா இலையை நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். மறக்காமல் அந்த இலையோட பின்னாடி இருக்க அந்த நரம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சுடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க வெந்தயத்தையும் பச்சைப்பயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆலுவேரா வந்து நான் இந்த அளவுக்கு பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் முடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆலுவேரா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொய்யா இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் வந்து நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஏன் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா, முடி வந்து ஹேர் மாஸ்க் போடுறப்ப நிறைய நேரம் ட்ரை ஆகிடும். சில பேருக்கு என்ன தான் ஆயில் வச்சுட்டு ஹேர் மாஸ்க் போட்டாலும் ட்ரை ஆகிடும். இது வந்து அந்த ட்ரைனஸ் இருக்காது, நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். அதனால் 4 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஷாம்பு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் மாஸ்க்கை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு அப்ளை பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க் மேலேயே நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா இது அந்தளவுக்கு தலையிலேருந்து போகாது. தலையிலே ஸ்கேல்ப்லேயே தங்கிடுச்சுன்னா நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.